உங்கள் கரங்கள் இன்னும் பலமாக ஒலிக்கட்டும், இந்த விழா ஜொலிக்கட்டும். காந்தி கண்ணதாசன் பேசும்போது சிவாஜி சார் நாயனம் வாசிக்கிறத பற்றி குறிப்பிட்டார். ஒரு தடவை நானும் மகேந்திராவும் சிவாஜி சார் வீட்டில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் எங்களை மறந்து, சார் என்னமா நாயனம் வாசிச்சிங்கன்னு சொன்னான். போங்கடா, நான் எங்கடா வாசித்தேன், ஆக்ட் பண்ணேன்டான்னார் அவர். ஓஹோ, அப்போ தான் புரிஞ்சது அவர் ஆக்ட் பண்ணான்றதை. அது வரைக்கும் நாயனம் வாசித்த மாதிரியே தான் இருந்தது. இப்போ சிவாஜி சார் புஸ்தகத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தகுதின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு தகுதி, இங்கே யாருக்குமே இருக்க முடியாத தகுதி. 1952 தீபாவளி அன்னைக்கு பராசக்தி பேரகட் ஆகஸ்டில் ரிலீஸ் ஆச்சு. முதல் ஷோ பார்த்த ரசிகர்கள் நானும் ஒருத்தன். இங்கே யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்றிலிருந்து சிவாஜி ஃபேன் மட்டும் இல்லை, எல்லாம் வெறியர்கள். அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு எங்களை கட்டி போட்டு ஒரு மாபெரும் நடிகன். மகேந்திராவுக்கு சிவாஜி பற்றி எழுதுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சேன். சிவாஜி சாரை எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காத தமிழ்னே கிடையாது. ஆனா சிவாஜிக்கு சில பேரை தான் பிடிக்கும், அதுல மகேந்திரா ஒருத்தன். அவ்வளவு அட்டாச்மெண்ட் மகேந்திராட்ட. என்கிட்ட ஒரு முறை தனியா சொன்ன போது சொன்னார், நிஜமாவே எங்கிட்ட உண்மையான பாசம் கொண்ட பையன் அவன் சொன்னார் அவர். அது நான் இது வரைக்கும் மகேந்திராட்ட சொன்னது கிடையாது, இந்த தருணத்தில் அது சொல்றேன். ஸோ அவருடைய அன்பையும் ஆசையும் முழுவதும் பெற்ற ஒரு ரசிகன், நண்பன், என்ன வேணா சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். வாங்க. வாங்க லக்ஷ்மி, குட் ஈவினிங். ஸோ மகேந்திர இது எழுதுறது ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவ்வளவு க்ளோஸா சிவாஜிட்ட பழகின ஒரு ரசிகன், கூட நடித்த நடிகன், ஒரு நல்ல நண்பன், அது வைத்தியமாக தான் இருக்க முடியும். சிவாஜி எங்களை கட்டி போட்டார் 50களில் 60களில் 70கள் வரைக்கும் சொல்ற போது, அந்த காலகட்டத்தில் இவர் சார் சொன்ன மாதிரி தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் இளைஞர்கிட்ட பரப்பினது சிவாஜி சார் தான். அவருடைய டயலாக் பேச்சு கேட்டு கேட்டு தான் தமிழ் மேல ஒரு ஆசையே வந்தது. பல பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் எழுதியிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் நல்லாவே பேசியிருக்காங்க. ஆனா சிவாஜி பேசின அளவுக்கு யாருமே பேசல. அதாவது இப்ப தமிழ் வளர்த்த சான்றோர்கள்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு கிருஷ்ணகான சபால. பாபேசுன்னு ஒரு ப்ரொஃபஸர் நடத்திட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ் வளர்த்த பெரிய மனிதர்கள்ல சிவாஜி பேர் முக்கியமா இருக்கணும், அவரை பத்தி ஒரு ஷோ நடத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ராபப்ளி மகேந்திராவை தான் அதுக்கும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். சிவாஜி சார் நடிப்பு, இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் என்ன கேட்டிருக்காங்க, சார் அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தெரியல அப்படின்னு. என்னுடைய ஒரே பதில் எப்பவுமே, ஓவர் ஆக்ட் பண்ணணும்னா முதல்ல ஆக்டிங் தெரியணும், அதுக்கு பிறகுதான் ஓவர் ஆக்ட் பண்ண முடியும். நமக்கெல்லாம் ஆக்டிங் தெரியாததுனால நம்ம ஓவர் ஆக்ட் பண்றது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது, ஓவர் ஆக்டிங்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சட்டில் ஆக்டிங்னு சொல்லிட்டு மரம் மாதிரி நிற்கிறது ஆக்டிங்னு சொன்னா என்னால் ஒத்துக்க முடியல, மன்னிக்கணும். இன்னைக்கு ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன், டைரக்டர்ஸ் நம்ம செட்டுக்கு போனால் புது டைரக்டர்ஸ் எல்லாரும் கெட்டிக்காரங்க, அதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார் நீங்கள் தயவு செஞ்சு நடிக்க வேண்டாம் சார், நேச்சுரலாக இருங்கன்றான். அப்புறம் எதுக்கு ஆக்டர்னு பேர்? ஆக்டர்னா அவன் நடிக்கணும். அது சிவாஜி சார் நடிப்புன்றது ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் சொல்றேன். சோ ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், முக்தா சீனிவாசன் படம் லஞ்சுக்கு முன்னாடி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார். ஒரு எமோஷனல் சீன், அவர் ஆஸ் யூஷுவல் பிச்சு உதறார், லைட் பாய்லேருந்து எல்லாரும் கரகோஷம்,
ஷோ மட்டும் வரணும் பார்த்துட்டு இருந்தாராம். சிவாஜி எப்பவுமே அதை ஓரக்கண்ணால கவனிச்சிருவார். கூப்பிட்டு ஷோவை, இன்னைக்கு சாப்பாடு எங்க, ஸ்டுடியோ சாப்பாடா கேட்டாராம். ஆமாம் சார். ஏன் எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா? வெஜிடேரியன் ஃபுட்டு தனியாக வந்திருக்கு, வாங்கன்னு சொல்லி ரூம் கழிச்சிட்டு போனாராம். ரூம் கழிச்சிட்டு போய் முதல்ல சாப்பாடு போட்டு 2 பேருமே ஸ்மோக் பண்ணுவாங்க, 2 சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு சொன்னாராம். ஏன் அவ்வளோ பேர் ரசித்தாங்க, நீங்கள் ரசிக்கவே இல்லையேன்னு சொன்னதுக்கு ஷோ சொன்னானா, எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி தோணிச்சு சார் அப்படின்னாராம். அப்படியான்னு சொல்லிட்டு அந்த சீனை 5 விதமாக பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாராம். ஷோ சொன்னா நாங்கள் அழுதுட்டேன்ப்பான்னு சொன்னாங்க. 5 விதமாக 5 டிஃப்ரெண்ட் திங்ஸ். சட்டில் எப்படி பண்ணோம், ஹாலிவுட்னா எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டாருக்கு என்ன வேணும், உனக்கு எப்படி பிடிக்கணும். அதாவது அந்த வெரைட்டி வந்து லைஃப்பில் யாருமே பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிருக்கும் திரையுலக சிற்பிகளே, எழுத்துலக சிற்பிகளே, விழா நாயகன் ஓஜி மகேந்திர சார் அவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் புத்தக கண்காட்சியில் அறிவாயுதங்களை தேடி வந்திருக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓஜி மகேந்திரன் சார் வந்து தினமலரில், வாரமலரில் நான் சுவாசிக்கும் சிவாஜி சாரை பற்றி எழுதும்பொழுது, நடிகர் திலகத்தை பற்றி எழுதும்பொழுது வாரம் படித்து விட்டு அவருக்கு வந்து தொலைபேசியில் அழைத்து அளவலாவே மகிழ்வேன். அதாவது பெற்ற செல்வங்கள் பிரபு சாரும் ராம்குமார் சாரும் இருந்தாலும் பெறாத பிள்ளையாக நான் ஓஜி மகேந்திர சார் தான் நான் பார்க்கிறேன். எந்த நேரமும் அவரை பற்றி என்கிட்ட அடிக்கடி பேசி நிற்பாரு. அவருடைய தொலைபேசியில் கூட ரிங்டோன் வந்து யார் அந்த நிலவு விசில்ல பாடி அவர் பதிவு பண்ணி வச்சிருப்பார். அப்படிப்பட்ட நாட்கள்லாம் கடந்து, வாரங்கள் கடந்து இது நீடித்துக்கின்னு வரும்பொழுது, சார் இதை வந்து நான் புத்தகமாக நான் போட்டு தரேன் சார், நானே விழாவிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட அடிக்கடி பேசுவார். நாட்கள், குறுகிய நாட்கள், நான் எதிர்பார்க்கக்கூடிய புத்தகமாக வரணும்னு பல உதாரண புத்தகங்கள்லாம் எடுத்து பெரிய பெரிய ரொம்ப காஸ்ட்லியான ஒரு புத்தகங்களுடைய மாதிரி புத்தகங்களை ஸ்பெசிமன் அவர்கிட்ட காமிப்பேன். இல்லை, சிவாஜி சாரை பற்றி கோடிக்கணக்கான ஒரு பயனுறு மாதிரி எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்ன எனது நண்பர் காந்தி கண்ணதாசன் இருக்காரு, அவர்கிட்ட போகலான்னு அவர்கிட்ட நான் அழைச்சும் போய், காந்தி என்ன பண்ணுறியோ பண்ணு, எல்லாம் நான் பண்ணுறேன்னு. இல்லை எனக்கு பாக்கியம், நான் பண்ணுறேன்னு அப்படி சொல்லி காந்தி வாங்கிடுச்சு. அவங்க காந்தி என்ன சொல்லிச்சோ அதுக்கு மேலே சிறப்பாக இந்த பண்ணியிருக்கு. சிவாஜி சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வச்சு மன்னவர் சின்னவர்ன்ற படத்தை தயாரிக்கிற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து அன்றைய சூழலில் அதிக சம்பளம் அன்னைக்கு நான் தான் அவருக்கு தந்தேன். எனக்கு அடுத்து படையப்பால ரஜினி சார் தந்தார் அதிகமா. என்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் துணைவியார், குடும்ப சகோதரர் வருவார். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய துணைவியார் இறக்கின்ற சூழலில் அவர் அறிந்து சொல்லாம கொள்ளாம எனக்கே சொல்லாமலேயே கமலாமாவை அழைச்சின்னு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு என் துணைவியாரை பார்த்துட்டு, சும்மா இந்த பக்கம் கபாலீஸ்வர் கோயிலுக்கு வந்தோமா, உன்னை பார்த்துட்டு போகலாமான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம, அவங்களுக்கு பார்க்க வந்துன்னு தெரியாம, அப்படி ஒரு குடும்பத்தில் கூட ஒரு நெகிழ்வினை தந்த ஒரு மகா புருஷன். அடிக்கடிக்கு என்னை கூப்பிடும் போது, அவர் இறப்பதற்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கூட நான் தேவர் சிலையாண்ட வரும்போது அவருடைய ஓட்டுநர் முருகன் என்னை அடைக்கிறாரு. ஐயா உங்களை வர சொன்னாரு சாப்பிட்றதுக்குன்னாரு. சரின்னு அப்படியே போக் ரோடு உள்ள நுழைஞ்ச வீட்டுக்கு போகிறேன். டைனிங் டேபிளில் சிங்கப்பூரில் துரைன்ற டாக்டர் துரை இருக்காரு. நாங்கள் 3 பேர் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அந்த வேட்டியை எடுத்து இப்படி கட்டிட்டு, என்னவோ மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, புலி மனசு சரியில்லை அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக பேசுவார். அது ஏன் பேசினார்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் வந்து காராகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சூழலை வச்சு என்கிட்ட ரொம்ப உருக்கமாக பேசினார். 15 தினங்களுக்கு பிறகு
அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். நாங்கெல்லாம் பதறி ஓடுறோம். வினாடிகளை சொல்றாங்க. ராம்குமார் சார் அப்படியே நிற்கிறாரு. நின்று அவரால் அதை பார்க்க முடியல, அப்படி ஒதுங்குறாரு. கடைசியா அவருடைய ஆத்மா விண்ணை நோக்கி பயணித்ததை பார்த்த அபாக்கியசாலி நான் தான். அந்த சுவாசத்தை எடுத்து முடிக்கும் போது அப்படியே ப்ரே பண்ணி நான் ஒரு சஷ்டி கவசத்தை நான் பாடி மனசார பூஜித்தேன். அவர் சுவாசித்த சிவாஜி சாருடைய பெயரே வச்சிருக்காரு. அந்த சுவாசம் தெய்வமாக கூடிய பாக்கியத்தை போய் சேரும்போது நான் என்ன சூழலில் நின்றேனோ அந்த சூழலில் நின்று கொண்டிருக்கேன். இந்த புதினம் படிப்பவருக்கு அறிவாயுதமாக விளங்கிடும். இதற்கு அனைவரும் ஒரு சேர இந்த புதினத்தை வாங்கி அனைவரும் பயனடைய வேண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே காந்தி கண்ணதாசன் பேசினார். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்கள் இங்கே பல பேர் சுவாசிக்கும் சிவாஜியை, நான் சுவாசிக்கும் சிவாஜி என்ற புத்தகத்தில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், நடிகர் தொடர்போட எக்ஸ்பீரியன்ஸு வைஜி மகேந்திரன் அவர் எக்ஸ்பீரியன்ஸை புத்தகமாக கொண்டு வந்திருக்கார். அது கண்ணதாசன் பதிப்பகத்தில். நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தது முதல் படம் அண்ணன் ஒரு கோயில். எனக்கும் நாங்களும் பிரபுவும் அப்போ பெங்களூர்லேருந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்திருக்கோம். அங்கே தமிழ் சரியாக வராது, இன்னும் தமிழ் சரியாக வராது, அப்போ சுத்தமாக வராது. அப்போ எனக்கு முதல் நாள் அந்த ப்ரொடக்ஷனில் வேலை வந்து அண்ணன் ஒரு கோயிலுக்கு கவிஞர் ஐயா பாட்டு எழுத வந்திருக்கிறார். ஸோ அவர் என்ன கதை அப்படின்னு கேட்டோன்னா, சார் பாசமலர் மாதிரி தங்கைக்காக அப்படியே அண்ணன் வந்து உயிரை விடுறார் சார் அப்படின்னு நம்ம ஒரு அவுட்லைன் சொல்கிறார். அப்போ அவர் வந்து 4 வழி எழுதினார். சரியா இருக்க பாருங்க அப்படின்னு சொன்னார். அந்த 4 வரி படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவன் என்ன கூட்டி படிக்கிற சார் எடுத்துகிட்டு போய் வேற ரூமில் போய் அதை கூட்டி படித்து அப்புறம் வரேன். ஏன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன். இல்லை சார் அது கூட்டி படிக்கணும்ல. நானும் உங்கள் அப்பெல்லாம் தமிழ்னு செத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள்லாம் என்ன இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோம். அது கவிஞர் ஐயா எழுதின வார்த்தை. அந்த வார்த்தைகள் படித்து தான் நான் திரையுலகுக்கே வந்தேன். அந்த அவரோட தமிழை படித்து தான் திரையுலகுக்கே வந்தேன். காந்திலாம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. பட் இந்த புக் ஃபேர் நான் ரொம்ப வருஷமா வந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப வருஷமா காந்தி ஏதாவது கமிட்டியில் இருந்துகிட்டே இருக்காரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி வைஜிஎம் எழுதின புக்கு கண்ணதாசன் பதிப்பகத்தில் இங்கே இந்த புக் ஃபேர் தமிழ் அன்பர்கள் சிவாஜி ரசிகர்கள் மத்தியில் இந்த புத்தகம் வெளியோட இருக்கிறது என்று ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஏஆர்எஸ் எங்கள் குடும்ப நண்பர், அண்ணன் தானு அவர்கள் குடும்ப நண்பர், சந்தான பாரதி எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவர், அஃப்கோர்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட் லக்ஷ்மி, அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர். அப்பா சாவித்ரி பத்மினி கூட எப்படி நடிக்கும் போது உஷாராக இருக்கணுமோ அப்ப சொல்லுவார், லக்ஷ்மி பக்கத்தில் நடிக்கும் போது உஷாரா இருக்கணும், அடிச்சுட்டு போயிடுவேன் நம்மள அப்படின்னு சொல்லி. லக்ஷ்மி நடிக்கும் போது செட்டை விட்டு நவர மாட்டார். என்ன லக்ஷ்மி என்ன செய்யறான்னு பார்க்கணும். அந்த எனக்கு ஒரு வாய்ப்பு, அவர் எங்க கம்பெனியில ஆனந்த கண்ணீர் என்ற படத்தில் நடித்தார். அப்ப அது கவனிச்சுட்டு இருந்தேன். அப்பா வந்து லக்ஷ்மி நடிக்கும் போது சிவாஜி சார் செட்டை விட்டு வெளியே போக மாட்டார், என்ன நடிக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே கவனிச்சுட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே எல்லாம் ஒரு அவர்கள் செஞ்ச தொழில் சிறந்த வந்தவர்கள், நடிகர் தலைவருக்கு எல்லாம் நண்பர்கள். பாரதி உங்களுக்கு தெரியும், பாரதியோட தந்தை எம்.ஆர். சந்தானம் என்று மாபெரும் நடிகர் தலைவத்துடன் நாடகத்திலிருந்தே நடிக்கிறார். கட்டபொம்மன் படத்தில் தானாவதி பிள்ளையாக நடித்தவர் அவர். சிவாஜியுடன் நிறைய படங்கள் நமக்கு வீட்டிலே இருப்பார். ஆக்சுவலா எங்க வீட்டிலே தான் அவர் காலமானார். அவ்வளோ நண்பர் சிவாஜியுடன். பாரதி இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அண்ட் தேங்க்யூ காந்தி, தேங்க்யூ ஐஜிஎம். அண்ட் நான் இங்கே ஆக்சுவலாக கெஸ்டாக வர வேண்டியது, மேடைக்கு எழுத்து பேச வைத்தார்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 10 வருஷமா நான் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டு இருக்கேன். ஒரு வாசகனாக எல்லா ஸ்டாலுக்கும் சுற்றி பார்த்து போயிடுவேன், காந்தியோட பேசிட்டு போயிடுவேன். இந்த புத்தக கண்காட்சி வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தினமாக அமைந்து விட்டது. ஏன்னா என்னை இயக்குநராக ஆக்கிய திரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் புதல்வர் காந்தி கண்ணதாசன், நான் ஞானத்தந்தை எங்களோட ஃபாதர், காட்ஃபாதர் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிட்ட திரு அப்பா சிவாஜி அப்பாவோட புக்கை வந்து மகேந்திரன், என்னுடைய நண்பர் மகேந்திரன் வெளியிட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காந்தி சொன்னார். அதுக்காக தான் விருப்பத்தோடு ரொம்ப உடனே அவர் சொன்னவொடனே இம்மீடியட்டாக நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. ஏன்னா நான் வந்து அப்பாவை பற்றி மற்றவங்க பேசுறதை கேட்கறதுக்கு தான் வந்தேன். இப்போ என்னையும் பேச சொல்லிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட கல்யாணத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு காந்தி சொல்லிட்டார். நான் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவங்க சொல்லிவிட்டாங்க. அதனால எனக்கு விஷயம் கிடைக்கல அவரை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா நான் அவரு கூட இருந்தது வந்து எப்பயுமே அங்க கிட்டத்தட்ட அவங்க வீட்டிலே தான் நான் வளர்ந்தேன். ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து அவங்க தான் வளர்ந்தேன். அவர் எது சொன்னாலும் நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவேன், அது அவருக்கு கோபம் வரும், திருப்பி திட்டுவாரு. அங்கிளே கேட்பாங்க, ஏன்டா நீ அவர்கிட்ட போய் ரொம்ப பண்றேன், சும்மா இருக்கு அங்கிள், அவர் பேசணும், அவருக்கு அதுக்காக தான் நான் கேட்கறோம். எத்தனை பேர் இவ்வளவு உரிமையை அவர்கிட்ட போய் திட்டு வாங்க முடியும், நான் வாங்கிட்டு போறேன் விடுங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு என்னுடன் ரொம்ப பாசமாக இருந்தவர். எல்லாரும் சொன்னாங்க அவர் எல்லா கேரக்டரும் நடிச்சாங்க, கதாபாத்திரமாவே இருந்துட்டாங்க. ஆமா, அவர் கதாபாத்திரமே தான் வாழ்ந்துட்டார். அவரோட எல்லாமே கட்டபொம்மனாகட்டும், கப்பலோட்டிய தமிழனாகட்டும், கௌரவம் வக்கீலாகட்டும், எல்லாமே வந்து கேரக்டராக வாழ்ந்தார்.